கன்னியாகுமரி மாவட்டத்துல நெய்யூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சேங்கரன் விளைன்ற இடத்துல காக்கா பொன் குளம்னு ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு குளம் இருக்குது. இந்த காக்கா பொன் குளத்தோட ஒரு ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் காலத்திலே மைக்கா எடுக்கிறதுக்காக பெருசா தோண்டப்பட்ட ஒரு இடத்துல இப்ப அது குளமா இருக்குது. இது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கர இயற்கை வளமோடையும் நிறைய தண்ணி இருந்ததும் பல ஊர்கள்ல இருந்து மக்கள் இதுல குளிக்கிறதுக்கும் பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டும் இருந்தாங்க. இது இன்ஃபேக்ட் சில பழைய ஆளுங்க அந்த ஊர்ல உள்ள ஒரு கடல்ன்றது காமிச்சு கொடுக்கறதுக்காக காக்கா பொன் குளத்துக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி போறத நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சில சமூக விரோதிகள் இந்த காக்கா பொன் குளத்துல தாமரை வித்துக்களை போட்டு அது கம்ப்ளீட்டா தாமரையோட இன்ஃபெஸ்டேஷன் ஆக்கி விட்டுருக்காங்க. இத பல முறை ஊர் மக்கள் பேரூராட்சியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாருமே அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு அந்த குளத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தாமரை வளர்றதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு குளத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சன்லைட் குளத்துக்கு உள்ளால டீப்பா போறது ஸ்டாப் ஆயிரும். அது மட்டும் இல்லாம குளத்துல இருக்கிற தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாயிரும். உள்ள ஏதாவது உயிரினங்கள் இருந்தா அதுவும் மோசமாயிரும். இது மட்டும் இல்லாம கொசு மாதிரியான பல பூச்சிகளும் அதுல உற்பத்தி ஆகி சுத்தி இருக்கிற அனைத்து ரெசிடென்ட்ஸுக்கும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். இதுல என்ன பெரிய வேடிக்கைனா இந்த நெய்யூர் பேரூராட்சி ஆபீஸே இந்த குளத்தை எதிர்நோக்கி தான் இருக்கு. ஆனா அவங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. தமிழக அரசே நம்ம ஊர் எம்எல்ஏ ஏறக்குறைய 11,000 கோடி குளங்களை ரெஸ்டோர் பண்றதுக்காக கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்கு. அதுல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணல, ஏன் நம்ம எம்எல்ஏ இந்த ஒரு குளத்தை சுத்தம் செய்து அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கு பயன்படுறதாகவும் கன்னியாகுமரியோட இயற்கை வளத்தோட ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாவும் மாத்த மாட்டேங்கிறாருன்னு தெரியல. குளங்கள் ஒரு பாரம்பரியத்தையே கிரியேட் பண்ண கெப்பாசிட்டி உள்ள ஒரு உயிர் நாடி அதை ரெஸ்டோர் பண்ணணும். இந்த வீடியோ மூலியமா நான் என்னோட கோரிக்கையை வச்சுக்கிறேன்.